குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சண்டே. நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் உலகம் நம்மளை எப்போ ஒன்று திரும்ப சொல்லும், உன்னால் எதுவும் முடியாது, நீ வேஸ்ட்டு, நீ இந்த எதுக்குமே லாய்க் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா? உலகம் சொல்கிறத நீங்கள் நம்பாதீங்க. உங்களை விட பெரிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த உலகம் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கும், உங்களால் இது முடியாது, நீங்கள் வேஸ்ட்டு, நீங்கள் அந்த லெவலில் இல்லை, இந்த ட்ரீம் உனக்கு ரொம்ப பெருசு, இதெல்லாம் உனக்கு அன்வான்டு. சில நேரம் நம்ம மைண்டில் வந்து என்னென்னா அந்த மாதிரி வார்த்தைகள் அப்படியே ஸ்ட்ராங்காக பதிஞ்சிரும்ல. நாம் நம்மளே டவுட் பண்ண ஆரம்பிப்போம். நம்மளால் முடியாதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்குள்ளே எப்போவுமே வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா? உலகம் தவறாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களை நம்பினீங்கன்னா அதை விட பெரிய சக்தி எதுவுமே கிடையாதுங்க. இந்த உலகம் எப்போவுமே நம்மளை ஜட்ஜ் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம முயற்சி பண்ணாலும் பேசும், நம்ம முயற்சி செய்யாமல் இருந்தாலும் பேசும், ஜெயித்தாலும் பேசும், தோத்தாலும் பேசுவாங்க. ஏன்னா அது மனுஷர்களுடைய இயல்பு, அது உலகத்துடைய ஒரு ஒரு மாற்ற முடியாத ஒரு இது. பட் ஆனால் பீப்புளுடைய ஒப்பீனியன் நமக்கு தேவை கிடையாது. ஒரு சிச்சுவேஷனில் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு புதிய விஷயத்தை செய்யணும்னு யோசிக்கிறீங்க, மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதெல்லாம் உன்னால் முடியாது, டைம் வேஸ்ட்டு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த வேர்டு தான் நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணும். உங்களை டிஃபீட் பண்ணுற பிக்கெஸ்ட் எனிமி யார் தெரியுமா? நீங்கள் உங்களை டவுட் பண்ண ஆரம்பிக்கிறது தான். என்னால் இது முடியுமா? இந்த எக்ஸாமை நான் எழுதுனேன்னா பாஸ் ஆகிடுவேனா? இல்லை இந்த ஒர்க்குள்ளே நான் போய் ஜாயின் பண்ணேன்னா இதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுமா? இந்த ப்ராஜெக்ட் என்னால் நல்லா பண்ண முடியுமா? இந்த பிஸ்னஸை நான் தொடங்கலாமா? இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு நல்லா இருக்குமா? இப்படி பலதரமான உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் உண்மையான ரியலான ப்ராப்ளம். நம்மளை நம்பினா ஜீரோவில் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபெயிலியராக இருந்தாலும் சரி கிவ் அப் பண்ண மாட்டோம். பட் பிலீஃப் தான் உண்மையான சக்ஸஸ்ஸு. அதுதான் நம்மளுடைய லைஃபோட ஒரு பேஸு. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருக்கான். எல்லாரும் சொல்கிறாங்க இம்பாசிபிள், உன்னால் முடியாது, நீ எது செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு அது ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்குது. இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நான் எப்போ இம்பாசிபிள் சொல்லி நான் ஃபெயிலியராக இங்கே இருக்கிறத விட என்னோட நம்பிக்கையை வச்சுட்டு நான் இதை ட்ரை பண்ணி ஒருவேளை ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த டிசிஷன் எடுத்து அவன் அதுக்குள்ளே ஸ்ட்ராங்காக போனான். நான் என்ன நம்புகிறேன், நான் செஞ்சு பார்க்குறேன். அந்த நாள்லேருந்து அவன் லைஃபு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அவன் செய்ய நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பீப்புள் ஏன் தெரியுமா டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க? அவங்களுடைய ஃபியர். ஒருவேளை நீங்கள் அவங்களோட பெரிய ஆள் ஆகிட்டிங்கன்னா, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். ஏன்னா என்னோட லிமிட்டேஷன் இவ்வளோ தான், இவனுக்கு மட்டும் என்ன இதுக்கு மேலே அப்படின்னு நினைக்கிற ஒரு விதமான பீப்புளோட மென்டாலிட்டி, அல்லது ஒரு ஈகோனோட வச்சுக்கலாம். இல்லைன்னா சிலருடைய வாழ்க்கையிலுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க லைஃப்பில் அப்படி நடந்திருக்கும், ஸோ அது நம்ம வாழ்க்கையிலும் நடந்துரும் அப்படின்னு சொல்லி நம்மளை இன்டைரக்டாக அவங்க நமக்கு சொல்கிறது. நம்ம அது லைஃபுக்கு அதை நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. மேபி நீங்கள் அதை கேட்டுக்கலாம், அதில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் கருத்துக்கள் இருந்தால் நம்ம அதை ஏற்றுக்கலாம். பட் அதையே நம்மள லைஃபோட எல்லா காரியத்துக்கும் அப்ளிகபிள் பண்ணிக்கக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம லைஃப்பில் ஒரு மூமெண்ட் வரும், நம்ம அலோனாக ஃபீல் பண்ணுறோமா, அப்படி யாருமே இல்லை, யாருமே சப்போர்ட் இல்லாத டைமில் இந்த ஒர்க்கை நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்களே, அந்த டைமில் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும். நான் கிவ் அப் பண்ணேன்னா, இல்லை நான் ஃபைட் பண்ணுவேனா? அந்த மோமெண்ட் தான் உங்களை நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுடைய லைஃப்பை நெக்ஸ்ட்டு பார்த்துக்கு உங்களை கண்டிப்பாக தூக்கிட்டு போகும். அதுதான் உங்கள் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட். நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்க, நீங்கள் உங்களை நம்பலைன்னா யார் உங்களை நம்புவா? நீங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணலைன்னா யார் உங்களை சப்போர்ட் பண்ணுவா? இல்லையா? நம்மளை நேசிச்சா தானே உண்டு. நான் யோசிச்சு பாருங்க, நான் கேட்குறது கரெக்ட் தானே? நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி யோசிக்கிறோம்? நமக்கு யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணாதான் நம்ம லைஃபே மூவ் பண்ண முடியும்னு நினைப்போம் இல்லையா? வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம அப்படியே தனிமையாக இருப்போம், யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க, யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம அந்த நேரத்தில் மனசுக்குள்ளே ஒரு சத்தம் வரும், இவ்வளோதான், நம்ம லைஃபே முடிஞ்சு போச்சு, நமக்கு யாருமே இல்லை, நம்மளால் என்ன பண்ண முடியும், இவ்வளோதான், இதை விட்டுருவோம், நம்ம நான் ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம அப்படியே உட்காந்துருப்போம். வீட்டில் கொடுக்குற ஒரு பக்கம் ப்ரெஷர். எத்தனையோ கணவர்கள் பெண்கள்கிட்ட சொல்லுவாங்க, மனைவி மாறிட்ட, நீ வேஸ்ட்டு, உன்னால் முடியாது, நீ பாட்டுக்கு சமையல் பார்த்தியா, பிள்ளைகளை பார்த்தியா, அமைதியாக இரு.
அப்போ அந்த மனைவி சொல்லுவா, இல்லைங்க என்னால் இதை முடியும், நான் ஒரு சைடு இன்கம் ஏதாவது பண்ணுறேன். இல்லை முடியாது, நீ தேவையாலாத ஏதாவது கமிட் கொண்டு போய் கடனை உண்டாக்கி விட்றாத இப்படின்னு சொல்லியே நிறைய விஷயங்கள் நம்மளால் தாண்டி போக முடியாது. அந்த ஒரு தாட்டு தான் நம்ம லைஃப்பை அந்த ஒரு டவுட்டு நம்மளை அதுக்கு ஃபர்தராக நம்மளை மூவ் ஆன் பண்ண முடியாமல் அப்படியே ஸ்டக் பண்ணி வச்சிடும் இல்லையா. உலகம் உங்களை ஸ்டாப் பண்ணலாம், நீங்கள் உங்களை டவுட் பண்ண ஆரம்பித்தாதான் உங்களுடைய ஜேர்னி ஸ்டாப் ஆகும். புரியுதுங்களா? யார் என்ன சொல்லட்டும், சில நேரங்களில் நீங்கள் முயற்சி எடுங்க, யாருமே உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. நமக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க, நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணும்பொழுது யாரும் நம்மக்கிட்ட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, தேவையில்லாமல் நம்மளை டைவர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. புரியுதா? நம்ம ஃபெயில் ஆனால் யாரும் அச்சிச்சோ அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க, கன்சோல் பண்ண கூட ஆள் இருக்காது. ஆனால் இது உனக்கு நல்லா வேணும், நான் தான் இதுக்கு முன்னே அன்றைக்கே வேண்டான்னு சொன்னேன்ல, உனக்கு எதுக்கு இந்த ரிஸ்க் அப்படின்னு குடும்பம் சொல்லும், நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, இதுக்கு தான் பெரியவங்க பேச்சை கேட்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி நம்மளை ஒரு மாதிரி ஒரு கில்ட் ஃபீல் பண்ண வைப்பாங்க. பட் அந்த மோமெண்ட்டில் உங்கள் லைஃபோட ஒரு மிகப்பெரிய மோமெண்ட் அதுதான். என்னென்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும், ஒரு 2 சாய்ஸ் உங்கள் முன்னாடி நிற்கும். ஒன்று கிவ் அப் பண்ணணும், இல்லை உங்களை நீங்களே நம்பணும். இதில் எந்த சாய்ஸ் நீங்கள் எடுப்பீங்க? நீங்கள் உங்களை நம்பினீங்கன்னா அந்த சைலன்ஸ் கூட, மற்றவங்க பேசுகிற பேச்சு கூட உங்களை ஸ்ட்ராங் ஆகும். அந்த லோன்லினஸ் கூட உங்களை க்ரோ அப் ஆக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஒரு நாள் வரும், நம்ம அன்றைக்கி சொல்லுவோம், நம்மளை பேசுகிறவங்களாம் அங்கேயே நிற்பாங்க. ஆனால் அந்த சேம் பர்சன், நம்ம மூவ் ஆன் போயிருப்போம், நான் அந்த சேம் பர்சன் நம்மளை ஒரு மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ண பர்சன் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ஸ்ட்ராங்காக நம்ம அந்த இடத்துல வேறு இடத்துல நிற்போம். நம்ம அந்த பாஸ்ட்டை நினச்சி பார்ப்போம். அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுவீங்க, நான் அந்த நேரத்தில் என்னை நம்பலைன்னா இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேங்க. மறந்துடாதீங்க, உலகம் என்ன சொன்னாலும் சரி பரவாயில்லைங்க, உங்கள் மனசா என்ன சொல்லுது அதை கேளுங்க. உங்களால் முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல, உங்களை விட உங்கள் வாழ்க்கையை யாராலையும் நிர்ணயிக்க முடியாது. புரியுதுங்களா? மற்றவங்க நிறைய பேர் நம்முடைய லைஃப்பில் வருவாங்க, நம்மளை நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் நம்ம கூட இருப்பாங்க. வாழ்க்கையில் நல்லது சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. நம்மளை வாழ்க்கையை உயர்த்தி விடுறதுக்கும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்குமே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் உங்கள் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டா, என்ன சொல்கிறது, சந்தோஷப்படுறது கூட கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை எப்படியாவது கீழே தள்ளணும்னு நினைப்பாங்க. இதுதான் உலகத்தோட ஒரு நீதி. ஆனால் அதில் நீங்கள் போராடி உங்களை நீங்கள் நம்பினா உங்களை விட உங்களை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு அன்ஸ்டாப்பபிள் பர்சன். உலகம் சொல்கிறத நம்பாதீங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களை விட பெரிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்களை நம்பும் பொழுதுல உங்களோட வாழ்க்கை மாறும், உங்களை சுற்று வட்டாரம், சுற்று உறவினர்கள்லாம் மாறும், உங்களுடைய லெவல் மாறும், உங்களுடைய ஃப்யூச்சர் மாறும், நல்ல பிரைட்டாக இருக்கும். இந்த சண்டேயில் நீங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு, ஃபோன் பார்த்துக்கிட்டு, டிவி பார்த்துக்கிட்டு, ஏதாவது சிட்சாட் பண்ணிட்டு இல்லாமல் நீங்கள் யோசிங்க, எந்த இடத்துல நான் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறேன், யார் என்னை இப்படி டிமோட்டிவேட் பண்ணிவிட்டு என்னை மூவ் பண்ண விடாமல் பண்ணுறாங்க, அதை யோசிங்க. உங்களால் முடியும், லைஃப்பில் எதையும் சாதிக்க முடியும். ஏன்னா நமக்கு உடம்புல தெம்பு இருக்கு இல்லையா, நமக்கு மனசு இருக்கு இல்லையா, நமக்கு தைரியம் இருக்கு இல்லையா, கடவுள் நமக்கு சிந்திக்கிறதுக்கு அறிவு கொடுத்துருக்காரு இல்லையா. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் எதையும் தாண்டி சாதித்து உங்களுடைய உயர்வான ஒரு நிலைக்கு நீங்கள் போக முடியும். உங்களுக்கெல்லாம் தோல்விகள் எல்லாம் ஒரு தடையேடு, அது காலுக்கு கீழே போட்டு மிதிச்சுட்டு நீங்கள் தாண்டி போயிட்டே இருப்பீங்க. புரியுதுங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு யாராலையும் உங்களை நிறுத்த முடியாது. நீங்கள் ஒரு அன்ஸ்டாப்பபிள் பர்சன்றது மட்டும் மறந்துடாதீங்க. தைரியமாக இருங்க, உலகம் சொல்கிறத நம்பாதீங்க, உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களை விட பெரிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. இந்த நான் பேசின வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் டவுனாக இருக்காங்களோ, இந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு மாதிரி டிமோட்டிவேட் ஆகி அப்படியே ஒரு இடத்துல இருக்காங்களோ, அவங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ.